शङ्कर जय जय शङ्कर. இந்த ஆகாரங்கள்லாம் எப்போ பண்ணுறதுக்கு ஆரம்பித்து சரீரத்தினால ஒரு பிரயாசப்படுறதுங்கிறதையும் எப்போ நிறுத்தி கவலை மூளைக்கு மாத்திரம் வேலை ஜாஸ்தி கொடுக்குறது, பேனாவுக்கு கொடுக்கறது, உழைக்க ஜாஸ்தி ரொம்ப நாடி போய் இந்த வேலையை செய்கிறது, அப்படியே சரியாக உட்காந்துருக்கிறது, இது மாதிரி காரியங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஆண் சந்ததி குறைஞ்சி பெண் சந்ததி அதிகமாகிட்டுது. அதனால தான் குழந்தைகளுக்கும் விவாகமாக இருக்குது. இவாளுக்கு ரொம்ப பணம் செலவழிக்க வேண்டியிருக்கு பொண்ணு பிறந்துட்டா அப்படிங்கிற சிரமங்கள்லாம் அதுலேருந்து வந்திருக்குன்ட்டு இந்த ஞாபகத்துக்கு தான் சொன்னேன். அந்த பிரம்மச்சாரி எனக்கு கல்யாணம் ஆகினா அதுக்கு நிறைய தங்கம் கொடுன்ட்டு வந்து தேசிகரண்டு கேட்டானா. சரின்ட்டு நம்ம ஏமாத்துறான்ட்டு தெரிஞ்சுட்டு சரி எப்படி இருந்தாலும் சரி ஏமாத்துறான்னு சரின்ட்டு மகாலட்சுமியை பார்த்து ஸ்ரீஸ்துதின்னு ஒரு ஸ்துதி பண்ணினார். அதுலேருந்து நிறைய தங்கம் வந்தது, இவருக்கு கொடுத்தாருன்னுட்டு ஒரு கதை. அது ஸ்ரீஸ்துதின்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்குது, ஏதாவது தேசிகரை பற்றின கதை அந்த மாதிரி ஒரு கதை. நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். இதே காரணம் தானே கேட்டிருக்கேன். இந்த 3 இடத்துல இருக்குன்னு சொன்னேன். இந்த சொர்ண வருஷம் ஏற்பட்டதுங்கிறது 3 இடத்துல இருக்கு கதையில். இது மூக்க பஞ்சேஷத்தில் காமாட்சிம்பன் தொண்ட மண்டலத்தில் சொர்ணவஷ்டி பண்ணினால்னு ஒரு ஸ்லோகத்திலையும் இருக்குது. ஒரு ஊருடைய பேரில் இருக்கு, களத்தூர்னு ஒரு பேர், செங்கல்பட்டுக்கண்ட, அது தொண்ட மண்டலத்தில் இருக்கிறது தான். இது வந்து அதையே தான் இந்த அந்த ஒரு ஊரில் பண்ணினா தொண்ட மண்டலத்தில் பண்ணினாள்னு இந்த இதில் சொல்லியிருக்காளோ அல்லது தொண்ட மண்டலம் முழுக்க அம்பாள் சொர்ணவஷ்டி பண்ணினாள்ங்கிறதோ நம்ம தீர்மானமாக தெரியல. இப்படி இப்போ ஒரு ஊருக்கு பேர் இருக்கிறதுனாலையும் தொண்ட மண்டலத்தை பண்ணினால்னா தொண்ட மண்டலத்தில் ஒரு ஊரில் அம்பாள் பண்ணினாளுங்கிறது இது ரெண்டையும் ஒன்றா ஒன்றாலும் வச்சுக்கலாம்னு தோன்றது பார்த்தா. அதே மாதிரி இவரும் வந்து இங்கே காஞ்சிபுரத்துலேயோ அந்த பணியாக்கங்கரையில் அங்கே திருவனந்தபுரத்துலேயோ தான் இருந்திருக்கணும். இவர் 2 பேரும் இது நடந்ததும் இந்த பக்கத்தில் தான் நடந்திருக்கணும். இந்த வேதாந்த தேசிகர் ஒரு பிரம்மச்சாரியை விட்டு அதுக்காக லட்சுமி ஸ்தோத்திரம் பண்ணி ஏமாத்த அந்த பிரம்மச்சாரிக்கு நிறைய பணம் கிடைச்சி வச்சு அவனுக்கு அந்த வேதாந்த தேசிகருடைய அனுகிரகத்தினால அது ஒன்றும். அதுக்கப்புறம் இது 3ஐயும் தவிர கொஞ்சம் அதிக பிரசித்தமாக இருக்கிறது ஆதி ஆச்சாரியார் சங்கர பகவத்பாத ஆச்சாரியார் சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு வந்து ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கிற காலத்தில் வந்து ஒரு நாள் பிட்சைக்கு துவாதசனிக்கு பிட்சைக்கு போனால் ரொம்ப ஏழை பிராமணத்தை ரொம்ப பக்தியாக உள்ள அவள் வீட்டுக்கு போய் பிட்சை போன்ட்டு போனான். அவத்தில் ஒன்றுமே இல்லை, இன்னைக்கு துவாதசி சமைக்கிறது கூட இல்லை, அவர் உஞ்சிக்கு போயிருக்கார். ஆனால் முதல் நாள் வந்து துவாதசனிக்கு நெல்லிக்காய் சாப்பிடுங்கிறதுக்காக நல்ல நெல்லிக்காயை நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு இருந்தோன்னா அரண் கோச்சிக்கோளம்னு அழுக நெல்லிக்காயை ஒரு நெல்லிக்காய் எடுத்துகிட்டு வந்து அந்த அரண் ஏண்டா எடுத்துகிட்டு போகிறேன் கேட்டால் கூட அழுகல் அதனால் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்ல நானும் தைரியம் பண்ணிட்டு ஒரு பிறையில் விழுந்து வச்சுருந்தேன். அது கூட இந்த அம்மாவுக்கு தெரியாது. இந்த அவர் வெளியில் போயிருந்தார். ஆச்சாரியால் பிரம்மச்சாரியாக இருந்து பிரம்மச்சாரினா சன்னியாசம் 8வது வயசுல ஆகிட்டுது, 6வது வயசுல 7வது வயசில் இருக்குது, 5வது வயசில் உபநயனம் ஆகிட்டுது ஆச்சாரியாளுக்கு, 8வது வயசில் சன்னியாசம் ஆகிட்டுது, 6வது வயசு 7வது வயசில் தான் இருக்குன்னு இங்கே இருந்து போய் அந்த வீட்டில் போய் கேட்டோடனே அந்த பிராமணன் இல்லை, வீட்டில் அரிசி இல்லை, ஒன்றும் இல்லை, விறகு இல்லை, ஒன்றுமே இல்லை, துவாதசி அப்படின்னு இங்கே போயிருக்கார். அவர் சொல்லி பிடிச்சிட்டு வருவோம், உஞ்சிவர்த்தி வாங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு போயிருக்கார் வெளியில். அப்படி போயிரு வெளியில் வரத்துக்குள்ள இந்த அம்மா வந்து இப்பேற்பட்ட சாட்சாத் அப்புறம் சூரிய தேஜஸ் மாதிரி இருந்திருக்கிற ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு இருந்தோடனே நமக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு ரொம்ப துக்கப்பட்டு, ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு இங்கே வந்து பார்த்து வேணால் இந்த இப்போ இருக்கிற இந்த தேஜஸ் நம்ம பார்த்து வாசலில் வந்து நிற்கிறப்போ ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாது. இன்னொரு தூரம் போய் பார்ப்போம், அங்கே போய் ஒன்றையும் காணாமல் இருக்கிறப்போ என்னத்தை கொண்டு வருதுன்ட்டு சரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிடுவோன்னு வெளியில் வரா திரும்பி போகிறா. வெளியே வந்துட்டு கண்ணில் ஜலம் தேம்பிட்டு திரும்பி பார்த்துட்டு ஏன் இந்த மாதிரின்ட்டு இங்கே சொல்கிறதுக்கும் மனசு இல்லை. உள்ளே போய் பார்த்தா ஒன்றும் இல்லவும் இல்லை, எல்லாத்தையும் எல்லா இடத்துக்கும் தேடிவிட்டா. அப்புறம் 3ஆம் தடவை பார்க்குறப்போ ஒரு இது ஒன்று ஆகிட்டு இங்கே ஒரு அழகு நெல்லிக்கா ஒன்று கடந்தது. அது 2 மாதம் பார்த்தா இதையாக கொண்டு வந்து இப்போ ஏற்பட்ட குழந்தைக்கு கையில் ஓடுறதுன்ட்டு. அப்புறம் என்ன ஒரே நம்ம ஒரே என்ன கண்ணில் ஜலம் ஓடுறேன் அப்படின்ட்டுலாம் ஆச்சாரியால் அந்த அம்மாவை கேட்டேன். இல்லை குழந்தை வந்து நான் எனக்கு ஒன்றும் இல்லை, வெளியில் போய் ஒன்றும் இல்லைன்னு எப்படி சொல்கிறது, வந்து பார்க்குறப்போ நான் பார்த்தா எப்படி அனுப்புறது எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. ஏதாவது நுணுக்கம் எடுத்துட்டோம்னா ஏதாவது நுணுக்கணுன்னு இந்த மாதிரி வேணும், எதாக இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்ட்டு
இது ஒரு நெல் ஒரு அழுக நெல்லிக்கை வேணும். அதையா இந்த கையில் இந்த தாமரை புஷ்பம் போல இருக்கு இந்த கை இதில் கொண்டு வந்து இந்த அழுகலை ஒரு நெல்லிக்கையை வந்து போடுறதுன்ட்டு எனக்கு ரொம்ப எதாக இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்ட்டு இது ஒரு நெல் ஒரு அழுக நெல்லிக்கை வேணும். அதையா இந்த கையில் இந்த தாமரை புஷ்பம் போல இருக்கு இந்த கை இதில் கொண்டு வந்து இந்த அழுகலை ஒரு நெல்லிக்கையை வந்து போடுறதுன்ட்டு எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குதுன்னு சொன்னால் எதாக இருந்தாலும் நீ கொண்டு போட்டு தானே வேணும் அப்படின்ட்டு ஆச்சாரிய சொன்னாலுமே ரொம்ப அழுதுண்டு துக்கப்பட்டு ஒரு பக்கம் கிளினா தான் கொஞ்சம் அதில் நெல்லிக்காய் இருக்கும், பாக்கியெல்லாம் அழுகாக இருக்குது. அதை கொண்டு வந்து ஆச்சாரியால் கையில் போட்ட உடனே அம்பாளை மகாலட்சுமி குறித்து ஆச்சாரியால் வந்து ஸ்தோத்திரம் பண்ணினார். ஸ்தோத்திரம் பண்ணி நீ இந்த நெல்லிக்காய் அவ்வளோ விரிச்சிக்கோ அவ்வளோ முகூர்த்த காலம் ஒரே சொர்ணமயமான நெல்லிக்காயை வருஷிக்கணும். இந்த இருக்கிற இந்த மலையாளத்துலலாம் வீடெல்லாம் ஒரு வேலி கட்டி தான் நடுவில் குடிச்சிருக்கும், வேலி கட்டியிருக்கும். பெரிய வீடா பெரிய கட்டடமாக இருந்தாலும் சரி வேலியினுடைய வேலிக்கு இங்கே அதிருப்தின்னு சொல்கிறது மலையாளத்தில். அந்த அதிருப்திக்குள்ளே இருக்க முடியாத எவ்வளோ இல்லை இருக்கோ இவ்வளோலையும் சொன்ன வச்சு ஒரு முகூர்த்த காலம் வருஷிக்கணும்ட்டு. இல்லை இன்னும் எத்தனையோ ஜன்மம் தாரித்திரம் அனுபவிக்க வேண்டிய கர்மா இருக்கு அவளுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ ஒன்றை பார்த்து பிரார்த்திக்கிறேன்னா இந்த பிரார்த்தனையில் அந்த கர்மாவெல்லாம் போயிடாதா, இந்த பிரார்த்தனைக்காக அவளுக்கு இன்னும் அதுக்கு மேலே ஜென்மம் இருந்தாலும் அந்த ஜென்மத்தினுடைய ஒரு இதையும் என்னுடைய இந்த மாதிரி நான் பிரார்த்திக்கிறேன், என்னுடைய பிரார்த்தனைக்காவது அந்த கர்மாவெல்லாம் நிவர்த்தி பண்ணி சொன்னோம். சொன்ன உடனே அவள் மகாலட்சுமி வந்து அனுகிரகம் பேர். அப்படி ஒரு 10-15 ஸ்லோகம் அதில் இருக்கு அந்த கனகசார ஸ்தோத்திரத்தில். இதை இந்த மாதிரி பிரார்த்தனை பாக்கியம் அம்பா மகாலட்சுமியுடைய ஸ்தோத்திரம் பார்த்தோன்னு இருக்கு. பாக்கியம்லாம் சாட்சாத் இது போல இருக்க முடியாது, மேகத்தை போல இருக்க முடியாது. சாட்சாத் பகவானுடைய ஒரு திருமேனியில் ஒரு மின்னலை கொடியை போல இருக்க முடியாது சாட்சாத் யாருன்னுட்டு இந்த மாதிரி அர்த்தத்தை தான் எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. மத்தியில் ஒரு ஸ்லோகத்தில் மாத்திரம் இந்த அர்த்தத்தை ஆரோத்தருக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக அவளுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு பொருள் கொடுக்க முடியாத ஒரு ஸ்லோகம் மத்தியில் இருக்குதுல. தத்யாத் தயானுபவன திரவிணாம் புதாராம் அஸ்மின் அகிஞ்சன விஹங்கசிஷௌ விஷண்ணே துஷ்கர்ம கர்மம் அபனீய சிராய தூரம் நாராயண பிரணயினி நயனஹம்புவாஹ. தத்யாத் தயானுபவனः திரவிணாம் புதாராம் அஸ்மின் அகிஞ்சன விஹங்க சிசௌ விஷண்ணே துஷ்கர்ம கர்மம் அபனீய சிராய தூரம் நாராயண பிரணயினி நயனஹம்புவாஹ. நாராயண பிரணயினி, நாராயண இடத்துல நிறைஞ்ச பிரேமைய பிரணயத்தை வைத்திருக்கும்படியான தாயார் நாராயண பிரணயினி. அவளுடைய நயனம், நயனம்னா கண்ணுக்கு பேர், அவளுடைய கண்ணாகிற நேத்திரமாகிற அம்புவாக. அம்புவாகன்னா மேகம், அம்புன்னா ஜலம், அப்பு அம்பு இதெல்லாம் ஜலத்துக்கு பேர். வாகன்னா ஜலத்தை வகிக்கிறது மேகம். நாராயண பிரணயினி நாராயணத்தில் பிரேமை கொண்ட மகாலட்சுமி தாயாருடைய நயனம் கண்ணாகிற அம்புவாக மேகமானது திரவிணாம்புதாராம் தத்யாத். திரவிணம் பொருள் என்னும்படியான அம்புதாராம் தீர்த்தத்தினுடைய தாரையை தத்யாத் கொடுக்கட்டும். அது மேகமானத்தினால அது தாரையை தானே, தீர்த்த தாரையை தானே கொடுக்கணும். மகாலட்சுமியினுடைய கட்டாட்சமாகிற ஒரு மேகமானது திரவிணம் பொருள் என்னும்படியான அம்புதாராம் தீர்த்தத்தினுடைய தாரையை தத்யா கொடுக்கட்டும். அஸ்மின் அகிஞ்சன விஹங்க சிசௌ விஷண்ணே. யாரிடத்துல கொடுக்கறது இந்த மாதிரி பொருளுங்கள் தாரைய? மேகம் வந்து ஒரு சாத்தகங்கிற ஒரு பட்சிக்கு மேகம் வருஷிச்சா தான் அதனுடைய தீர்த்தமானது அது உள்ளே போகுங்கிறது சாதக பட்சிங்கிறத பற்றி கவிகள்லாம் வர்ணிக்கிற வழக்கம். அதுக்கு தொண்டையில் ஓட்டை இருக்குமா, வெறும் வாயினால மூக்குனால சாப்பிட்டா
சாப்பிட்ட ஜலம் தொண்டை ஓட்ட வழியாக வெளியில் வந்துடுவான். அதுக்காக ஆகாசத்தில் அப்படியே பார்த்துட்டு கீழே 15 ஜலம் குடிச்சோன்னா இந்த வழியாக வந்துடுறது. ஆகாசத்தில் வாயை திறந்துட்டு தொண்டை தண்ணி தொண்டை ஓட்டையை திறந்துட்டு இருந்தால் தான் அப்படியே இந்த ஜலம் உள்ள விட்டு அப்படியே கீழே போகும். அதுக்கு அதனால சாதக பட்சியை அப்படி சொல்றாரு. பார்வதி பதயே जय जय शंकर हर हर शंकर 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 जय जय शंकर हर हर शंकर